படம் நல்ல டைட்டில் சேவகர். பிரஜன் வந்து தெரியுமா தெரியல எல்லாருக்கும், அர்ஜுன் சாரோட பெரிய ஃபேன். அவருக்கு இப்போ நான் அஜித் சாரோட ஃபேன், எல்லாம் அஜித் சார் விஜய் சார் தான் மோஸ்ட்லி இருப்போம். ஆனால் பிரஜன் வந்து மிகப்பெரிய அர்ஜுன் சாரோட ஃபேன். ஸோ அர்ஜுன் சாருக்கு சேவகன் ஒரு படம் அவரோட லைஃப் திருப்பி கம்பேக் கொடுத்த ஒரு படம் அது. ஸோ அந்த மாதிரி ஒரு டைட்டில், அந்த ரிலேட்டட் டைட்டில் எடுத்திருக்காரு. சேவகர் அப்படின்னா வீரன் ஊழியன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது ஒரு பொலிட்டிக்கல் படமாக ட்ரெய்லர் பார்த்து புரியறதால அரசியலில் தப்பு செய்கிற சிலரை வந்து தோல் உரிக்கிற மாதிரியான கதையாக இருக்கும் அப்படி தான் கணிக்கிறேன். பொலிட்டிக்கல் த்ரில்லர் தான் சொன்னாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு படம் பண்ண பழைய வண்ணாரப்பேட்டையும் ஒரு நல்ல பொலிட்டிக்கல் த்ரில்லர். நானும் பிரஜனும், என்னோட முதல் கதாநாயகன் பிரஜன். ஸோ அது ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் படம். அந்த படம் வந்து எங்களுக்கு ரொம்ப நல்ல பேர் கொடுத்தது. ஆனால் சிஎம் இறந்ததால் எனக்கும் பிரஜனுக்கும் கிடைக்க வேண்டிய வெற்றி அதில் கிடைக்கல. எனக்கு அதுக்கப்புறம் திரௌபதியில் சக்ஸஸ் கிடைச்சி நான் அப்படி போயிட்டேன். ஸோ பிரஜனுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இந்த சேவகன் திரைப்படம் அமையணும். அண்டு படம் எடுத்திருக்கவங்க எல்லாருமே வந்து கேரள நாட்டை சேர்ந்தவர்கள். ஸோ அவங்களோட அரசியல் வேறு, நம்மளோட அரசியல் வேறு. அவங்களோட அரசியல் வந்து அங்கே முழுக்க கம்யூனிஸ்ட் ஆட்சி, கம்யூனிஸ்ட் மக்கள் அந்த நாட்டை ஆள்றாங்க. அவங்க ஒரு கதை எழுதியிருக்காங்கன்றப்ப அந்த கதை எப்படி இருக்கும், யாரை வில்லனாக வச்சுருக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. நான் ஒரு படத்தை வந்து பர்சனலாக தான் கனெக்ட் பண்ணி பார்ப்பேன், வெறும் சினிமாவாக பார்க்கக்கூடிய ஆள் இல்லை. என் படமும் அப்படி தான் பிரதிபலிக்குது. என் படத்தில் வர கேரக்டர்ஸ்லாம் நீங்கள் எப்படியாவது ஐடென்டிஃபை பண்ணிடுறீங்க, இவங்கள மாதிரி சித்தரிச்சிருக்காரு. அப்படி தான் எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது ஒரு தடையும். ஆனால் எனக்கு அப்படி தான் சினிமா பார்த்து பழக்கம் சின்ன வயசுலேருந்து. எல்லா படத்தில் வர கேரக்டர்ஸும் நிஜ வாழ்க்கையில் இவங்க யாராக இருப்பாங்க, இவங்க எப்படி இருப்பாங்கன்னு தேடி தேடி அப்படி பார்த்தே பழகிட்டது. எந்த மொழியில் படம் பார்த்தாலும் அதை பற்றி தேடி படித்து புரிஞ்சுப்பேன். ஸோ அந்த மாதிரி இந்த படம் தமிழ்நாட்டில் இருக்க கம்யூனிஸ்ட் கட்சியை பற்றி எதாவது பேச போதா, இல்லைன்னா கேரளா கம்யூனிஸ்ட் அந்த அரசியல் பேச போதா அப்படின்னு படம் பார்த்து தெரிஞ்சுக்க ஆர்வமாக வெயிட் பண்ணுறேன். இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள் ரொம்ப கம்மியாக குறைஞ்சிட்டாங்க. இன்றைக்கி இளைஞர்கள் கம்யூனிசம் நோக்கி போகிறதில்ல. ஸோ இந்த மேடையும் பயன்படுத்தி கம்யூனிசம் கொள்கையை இளைஞர்கள் வந்து தேடி படிக்கணும். தோழர் ஜீவாயா மாதிரி, நாங்கள் பழைய வண்ணாரப்பேட்டையில் தோழர் ஜீவாயாக்காக ஒரு 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 கதையே அதுக்காக தான். அவரை மாதிரி ஒருத்தர் வந்து போலி மதுபானங்களை எதிர்க்கிறப்ப இங்கே இருக்க ஒரிஜினல் பொலிட்டிஷியன்ஸ் அவர்களை கொண்டுட்டா என்ன நடக்குன்றதான் பழைய வண்ணாரப்பேட்டை படத்தோட மொத்த கதையுமே. ஸோ தோழர் ஜீவானந்தம் அவர்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி இருக்க இளைஞர்கள் எந்த கொள்கையும் அழிந்து போகக்கூடாது, அது வந்து ரொம்ப முக்கியம். ஒரு நாட்டில் வந்து ஒரு கொள்கை உருவாகிறது, ஒரு தத்துவம் உருவாகிறது வந்து ரொம்ப கஷ்டம். அது அழியும் விளிம்பில் கொண்டு போகிறது மிகப்பெரிய தவறு. ஸோ இளைஞர்கள் கம்யூனிசமில் ஆர்வமாக இருக்கவங்க ஜீவானந்தம் ஐயா மாதிரி இருக்க தலைவர்களை தேடி படிக்கணும். அது வந்து ரொம்ப முக்கியம். இந்த நேரத்தில் அதை நான் திரும்ப சொல்லிக்கிறேன். ஸோ பேக் டு சேவகன். அந்த நீலாம்பரி பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. இசையமைப்பாளர் மோகன் சாருக்கு என்னுடைய நன்றி, வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா இருந்தது சார், ரசித்து பார்த்தேன் அந்த பாட்டை, ரொம்ப நல்லா இருந்தது அந்த டியூன். அண்டு டைரக்டர் சந்தோஷ் சார், தேங்க்யூ ஃபார் கேஸ்டிங் பிரஜன் அஸ் ஹீரோ. பிரஜனை ஹீரோவாக போட்டதுக்கு ரொம்ப நன்றி. அந்த ப்ரொடியூசருக்கும் நன்றி. ஒரு சின்ன படம்னா கூட்டம் எப்பவுமே ரொம்ப கம்மியாக இருக்கும். நிறைய சின்ன படத்துக்கு வந்திருக்கும், என் படத்தையும் சேர்த்து. இன்றைக்கி என்னென்னு தெரியல, இவ்வளோ கூட்டம் இருக்குது. அதுக்கான காரணம் முதல்ல எனக்கு தெரியல. அதுக்கு ப்ரொடியூசரோட மனசு தான் காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிஆர்ஓ தான் காரணம், சக்தி. நாளைக்கு இதே இடத்துல என் பேனர் இருக்க போது, நாளைக்கு சார் ஆடியோ ரிலீஸும் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கு முதல் நாள் நான் நடித்த படத்தோட ஆடியோ ரிலீஸ். இது வந்து பிரஜனை பற்றி சொல்லி ஆகணும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் நட்பு, தம்பி. ரொம்ப எப்படி சொல்கிறது, இந்த ஆட்டோ ஓட்டின சமயத்தில் ஒரு ஒரு பயம். இவ்வளோ ஆசை வச்சுருக்கோம், என்ன மைலேஜ் கிடைக்கும் அப்படின்றப்போ ஈவினிங் அந்த ஆட்டோ ஸ்டாண்டை வந்து எப்படி பயன்படுத்துவேன்னா, ஒரு 9 மணி ட்ராவல், 9 டு காலையில் வரைக்கும் வண்டி ஓட்டுவோம். அந்த சமயத்தில் தூங்காமல் இருக்கிறதுக்கு கூட இருக்கவங்களுக்கு கதை சொல்லுவேன். கதை சொல்ல பழகின இடம் ஆட்டோ ஸ்டாண்ட். அப்போது இந்த கன்னிமாடம் கதை அந்த ஆட்டோ ஸ்டாண்டில் தான் உருவாகுது. இப்போ இந்த மாதிரியான ஸ்ட்ரகிள் மைண்டுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். இப்போ கூட தூக்கத்தில் கூட வரும். ஒரு முறை பிரஜன் மீட் பண்ணும்போது, நான் ஆட்டோ ஓட்டும்போது என்னவா இருந்தனோ அதே மனநிலையோட ஒரு நாள் பிரஜனை ஒரு ஷூட்டில் பார்க்குறேன்.
நிறைய ட்ரீம்ஸ் வச்சுருக்கான், ஃபிட்டாக இருக்கான், நல்ல பையன், அழகாக இருக்கான், ஏன் வரல அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருந்தது. அப்போ எனக்கு தோணுச்சு, பிரஜன் வச்சு படம் பண்ணுவோம். இப்போ தான் சொல்கிறேன், எனக்கு தெரியாது. கன்னிமாடம் படம் பிரஜன் வச்சு பண்ண வேண்டிய படம், மிஸ் பண்ணிட்டான். இப்போ தான் சொல்கிறேன். ப்ரொடியூசர் வந்து ஸ்ரீராம் கூப்பிட்டு வராங்க. ஸ்ரீராம் தான் ப்ரொடியூசரே கூப்பிட்டு வந்தாங்க கன்னிமாடம். அப்போது அந்த ஸ்ரீராம்ங்கிற பையன் அந்த படத்தை எப்படியாச்சும் கொண்டுட்டு வந்துடணுன்னுட்டு என்கிட்ட பயங்கரமாக போராடுறான். ஆனால் ஒவ்வொரு முறையும் என்ன சொல்கிறான்னா, அண்ணே நீங்கள் ஹீரோ யாரை வேணால் போட்டுக்கோங்க, ஹீரோ யாரை வேணால் போட்டுங்க, இந்த படம் ஓடும், இந்த படம் ஜெயிக்கும்னு சொல்லி அந்த பையன் சொல்லிகிட்டே இருக்கான். அப்போ நாங்கள் ஒரு லிஸ்ட்டு போடும்போது நான் சொன்னேன், லிஸ்ட்டே போட வேணாம், பிரஜின் போட்டுக்கலாம் அப்படின்னோடனே அந்த ப்ரொடியூசரும் மலையாளி தான். அவரும் பிரஜின் எனக்கு கூட தெரியுமே, அவரை போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. ஒரு 10 நாள் டிஸ்கஷன் பிரஜின் வச்சு தான் போச்சு. அவன் வருத்தப்படுவான்ட்டு நான் இது வரைக்கும் சொல்லவே இல்லை. அப்புறம் கடைசியாக நன்றி கடனா நான் என்னன்னா, அந்த பையன் ஸ்ரீராம்ங்கிற பையன் அதுக்கு உழைக்கிறத பார்க்க போகும்போது, என்ன இவ்வளோ ஹார்டுக்கு போடுறான் அந்த பையன், இவனுக்கு ஏதாவது நம்ம திருப்பி செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு, டெய்லி முடி தாடியெல்லாம் வளடான்னு சொல்லிட்டு அந்த பையனை நான் ஹீரோவாக போட்டு அந்த படம் பண்ணேன். இந்த நேரத்தில் அதை நான் சொல்லிடுறேன். ஆனால் பிரஜினுக்கு ராமன் நெக்ஸ்ட் ஃபிலிமில் ஹீரோ பண்ண முடியாத சூழல், ஒரு பெரிய ஹீரோ பண்ணுறாங்க. நிச்சயமாக பிரஜின் அந்த படத்தில் மிகப்பெரிய லெவலில் வெளியில் வர்றதுக்கான வேலையை நான் கட்டாயமாக செய்வேன். அதுக்கு முன்னாடி பிரஜின் வந்து கேட்டுக்கிட்டதுனால தான் இந்த படத்தை பண்ணேன். அதில் எனக்கு ஒரு நல்ல நட்பு கிடச்சிது. ப்ரொடியூசர் தாமசார் கிடைச்சாரு, இயக்குனர் மற்ற நல்ல டீம் கிடச்சிது. அதில் இந்த ப்ரொடியூசர் பற்றி சொல்லணுன்னா பயங்கர இன்னசென்ட். வழக்கமாக இப்போ நீங்கள் ஒரு ட்ரெய்லர் பாடல்கள்லாம் பார்த்துருப்பீங்க, அதுக்கு ஒரு அளவீடு இருந்திருக்கும். அது எப்படி அளவீடு இருந்திருக்கும்னா, நீங்கள் லோகேஷ் கனகராஜ் சார் படம் பார்த்துட்டு வந்திருப்பீங்க, அந்த பக்கம் இன்னொரு பெரிய இயக்குனர் படம் கார்த்திக் சுப்ராஜ் ஒரு படத்து ட்ரெய்லர் சாங்ஸ் பார்த்துருப்பீங்க. கம்பேரிசன் இருக்காது. இந்த கம்பேரிட்டிவே இல்லாமல் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன் தெரியும். அது நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க, நானும் ஃபீல் பண்ணுவேன். சினிமாக்காரர்களாக இருக்கக்கூடிய பர்டிகுலராக பத்திரிகைக்காரர்களுக்கு அது நன்றாகவே புரியும். பட் ஆனால் நான் இதை எப்படி உணர்றேங்கிறத சொல்லிடுறேன். ஒரு ஒரு அஞ்சு கிளாஸ் கண்ணாடி கிளாஸ் வைக்கிறோன்னு வச்சுங்களேன். 50 ml, 100 ml, 150 ml, 200 ml, ½ லிட்டர் அப்படின்னு வச்சுட்டு அதை தண்ணி ஊற்றிட்டு எந்த கிளாஸ் கிட்ட கேட்டாலும் நான் ஃபுல்லாக இருக்கேன்னு தான் சொல்லும், அது நிறைஞ்சதுக்கப்புறம். அப்போ யார் யார் எந்தெந்த இடத்துல எந்தெந்த கற்பனை எதை நோக்கி பயணிக்கிறார்களோ அதைத்தான் எழுதுகிறாங்க. அப்படி எழுதும் பொழுது அந்த கற்பனையை அவங்க முழுமையாக தான் பண்ணுறாங்க. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு இயக்குனரும் சினிமா செய்யும் பொழுது அவர்கள் அறிவு, அவங்க உழைப்பு எல்லாம் ஒன்று தான். ஆனால் அவங்க இருக்க இடம், அவங்க வந்த வழி, அவங்க எழுத்து எல்லாமே அவங்க வாழ்வியலை சுற்றி இருப்பதனால் நிச்சயமாக நீங்கள் பார்த்த ட்ரெய்லரோ பாடல்களோ ரொம்ப முழுமையான பாடல்கள், முழுமையான வரிகள், நல்ல இசையமைப்பு, அப்படி தான் நம்ம இது எல்லாத்தையுமே வந்து பார்க்கணும். பர்டிகுலராக பத்திரிகையாளர் நீங்கள் வந்துட்டு இங்கே இருக்க எல்லாத்தையும் விட அதிகமான புரிதலை கொண்டவர்கள் நீங்கள் தான். ஏன்னா நாங்கள்லாம் கூட ஒரு ஆடியோ ரிலீஸ் வரோம், இது ஒரு ஆடியோ ரிலீஸாக இருக்கும், பார்த்தா நாளைக்கு என்னது இருக்கும், அதுக்கப்புறம் 6 மாதம் வர மாட்டோம். நீங்கள் டெய்லி ஒரு ஆடியோ ரிலீஸ்க்கு வர்றீங்க, டெய்லி ஒரு பேச்சு பார்க்குறீங்க, டெய்லி ஒரு ட்ரெய்லர் பார்க்குறீங்க, டெய்லி. உங்கள் எல்லார்ட்டையும் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா, நீங்கள் ஒன்று தான் வந்து அப்ஸ் அண்ட் டவுனை ரொம்ப கரெக்டாக எழுதுகிறவங்களாகவும் பிரதிபலிக்கிற ஆட்களாகவும் இருக்கிறீங்க. அதனால் உங்ககிட்ட மன்றாடி கேட்பது, இங்கே நடக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன தவறுகள் இருக்கு இல்லையா, அது பெரிய படங்களுக்கு கூட எழுதுங்க, சிறிய படங்களுக்கு தவறு எழுத வேண்டாம். நான் ப்ரெஸ் கிட்ட எல்லார்ட்டுமே கேட்டுக்கிறது அதுதான். அதே மாதிரி பெரிய படங்கள் நீ பாதிப்படைய செய்யுங்கன்னு நான் சொல்லலை. ஒருத்தர் தள்ளி விட்டால் அவங்களால போய் ஸ்டாண்ட் பண்ணி நிற்க முடியும்னா கூட நீங்கள் இடிக்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. இவன் தள்ளி விட்டால் காணாமல் போயிடுவான். சரி, அவனை தள்ளி விடும்பொழுது பாவம், அது ரொம்ப தப்பாகி போயிடும். தாமஸ் சார் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் அந்த படம் எடுக்கும் பொழுது அந்த பணத்தை எங்கேருந்து எடுக்கிறாரு அப்படிங்கிறத நான் கண்கூட பார்த்தேன். அது எங்கெங்கேருந்தெல்லாம் வாங்குறாரு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தேன். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ இந்த மாதிரியான ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு போட்ட காசை எடுத்துட்டாங்கன்னா நிச்சயமாக அவர்கள் ரொம்ப நேசிச்சு தான் சினிமாவுக்கு வந்திருப்பாங்க. அவரை நீங்கள் தனியாக கூப்பிட்டு கேட்டிங்கன்னா சொல்லுவார், இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி திரைப்படம், எனக்கு இதன் மூலமாக 2 மடங்கு லாபம் கிடைக்குங்கிற நம்பிக்கையோடு தான் அவர் இன்றைக்கு வரைக்கும் இங்கே உட்கார்ந்துருக்கிறாரு. அந்த லாபத்தை நம்ம கட்டாயமாக எடுத்து கொடுக்க வேண்டிய சூழலில் இருக்கிறோம். அதுக்கு என்னுடைய டிஸ்ட்ரிபியூட்டர், என்னுடைய சகோதரன் வினேஷ் அவர்களுக்கு, தினேஷ் அவர்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரத்தில் முதல்ல சொல்ல வேண்டியதை பின்னாடி சொல்கிறேன். இங்கே வந்திருக்கக்கூடிய சீஃப் கெஸ்ட், நான் கூட நேற்று நைட்டு ஷூட்டிங் வந்து எனக்கு 6 மணிக்கு முடிஞ்சு அதுக்கப்புறம் ஃப்ளைட் பிடிச்சி நான் இந்த படம் ஆடியோ ரிலீஸ்க்காக தான் வந்தேன். ஏன்னா நான் சின்ன படங்களை ஆதரிங்கன்னு சொல்கிறேன்னா, நான் இன்றைக்கி எங்கள் ஷூட்டிங்கில் உட்காந்துருந்தேன்னா அப்புறம் நான் என்ன மனுஷன், அதுக்காக வேகமாக ஃப்ளைட் பிடிச்சிட்டு நான் வீட்டுக்கு கூட போகாமல் இங்கே வந்தேன். தலையில் ஒரு சின்ன மேக்கப் இருக்குது, அது தெரியக்கூடாதுங்கிறதுக்கு தான் அந்த கேப் போட்டு கண்ணாடி போட்டு மறைச்சி வச்சுருக்கேன், அதையும் சொல்லிடுறேன். இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிற நம்முடைய திரு கே பாக்கியராஜ் சார் அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய எல்லா சின்ன படங்களுக்கும் அவர் தான் ஆதரவு தராரு. அண்ணன் ராஜன் அவர்கள்
இங்கே இருக்க எல்லா திரைப்படங்களுக்கும் அவர் தான் வந்து கூவி கூவி இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். திரும்ப என்னுடைய சகோதரர் மோகன்ஜி அவர்கள் தம்பிக்காக வந்திருக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த மேடையை நிரப்புவதற்கு கொஞ்சம் பேர் வந்து மனசார வந்து உட்காரணும். நான் என்ன சொல்கிறேன், எல்லாருக்குமே உதவி செய்கிற மனநிலை இருக்கும். காரில் போயிட்டே இருப்போம், ஒருத்தர் பிச்சை கேட்டால் கண்ணாடி இறக்கி போடுவோம். நம்மக்கிட்ட ஒரு வந்து அமீர் சார் சொன்ன மாதிரி ஒருத்தர் பிச்சை கேட்டு சேஞ்ச் வாங்கி 10 ரூபா போட்டுட்டு அவனுக்கு 500 ரூபா போட்டுக்கலாமே பின்னாடி ஃபீல் பண்ணேன்னு சொன்ன மாதிரி எங்களை மாதிரி ஆட்களுக்கு வந்து ஒரே ஒரு பகிரசன் மிகப்பெரிய இமயம் அவர் வந்து உட்கார்ந்துருக்காரு இல்லையா. அதற்கு பிறகு வந்த இயக்குநர்கள் தற்போது ஹாட்டாக இருக்கவங்க ஒருத்தவங்க இப்போ மோகன்ஜி உட்கார்ந்துருக்க மாதிரி இன்னும் 2 பேர் உட்கார்ந்தா இந்த அவை சிறக்கும். அது என்ன ஆச்சுன்னா, எனக்கு முதல் படத்துக்கு அது கிடைக்காம நான் பயங்கரமாக போராடி எனக்கு அடிஷ்னலாக அது கிடைச்சது காரணம் நான் ஆக்டராக இருந்ததுனால எனக்கு கிடைச்சிது. இல்லைன்னா எனக்கும் அதே நிலைமை தான். இப்போ 2வது படம் நாளைக்கு வந்து திரு வெற்றிமாறன் அவர்கள் வந்து மிடில் உட்கார போகிறாங்க. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, வெற்றி சார்கிட்ட போய் நான் கேட்டேன், என்ன அவருக்கு யாருன்னே தெரியாது. நான் சொன்னப்போ நான் கன்னிமாடம்னு ஒரு படம் நான் கேள்விப்பட்டேன். சார் அந்த படம் நசுக்கப்பட்டதுக்கான காரணம் உங்களை மாதிரி யாராவது ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணியிருந்தால் பெட்டராக இருந்திருக்குமே அப்படின்னா. அப்படியா, நான் சப்போர்ட் பண்ணுறேன், உங்கள் அடுத்த படத்தை காட்டுங்க அப்படின்னாரு. நான் நம்பலை. அடுத்த படத்தை போய் காமிச்சேன். அந்த படத்தில் இருக்கக்கூடிய சில குறைகளை சொன்னார். அந்த குறைகளை பூரா நிவர்த்தி பண்ணி எடுத்துகிட்டு போனேன். வெற்றிமாறன் அப்படின்னாரு. வெற்றிமாறன் வழங்கும் சார்னு போட்டோன்னே படத்தோட மைலேஜ் எங்கேயோ போயிடுச்சு, வியாபாரம் எங்கேயோ போயிடுச்சு. இன்னைக்கு லோகேஷ் சாரை வந்து ரிலீஸ் பண்ண சொன்னேன், எங்கேயோ இருக்காரு. லோகேஷ் சார் சொன்னார், நீங்கள் திரும்ப சின்ன திரைப்படங்களுக்காக பேசிகிட்டே இருக்கீங்க, உங்கள் திரைப்படத்திற்கு நான் ஆதரவு தருகிறேன்ட்டு அவர் தான் நாளைக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறாரு. ஸோ இப்போ தான் ஒவ்வொருத்தராங்க முன் வர்றாங்க இந்த மாதிரி சிறிய படங்களை காப்பாற்றுவதற்கு. அதே மாதிரி அந்த சிறிய பெரிய திரைப்படங்களுக்கான ஒரு உதாரணத்தை சொல்லி இந்த பேச்சை நான் நிறுத்திக்கிறேன். அதே மாதிரி மலையாளத்தினுடைய மிகப்பெரிய எழுத்தாளர், என்னுடைய பெரிய ரோல் மாடல் குரு, நிறைய திரைப்படங்கள், மம்முட்டி சாரோட எல்லா சிபிஐ டைரி குறிப்பு அத்தனையும் நான் இப்போ கடைசியாக எழுதின ஒரு ஸ்கிரிப்டுக்கு உங்களுடைய எல்லா திரைப்படங்களையும் பார்த்துட்டேன். அதில் இருக்க சின்ன நுவான்சஸ்லாம் வந்து நாங்கள் திருடி இருக்கோம், மன்னிச்சுக்கோங்க. இப்போ ஒரே ஒரு உதாரணம் சொல்லி இதை முடிச்சுக்க விரும்புகிறேன். சினிமா குடும்பம் சொல்லிக்கிட்டே இருக்கிற இடத்துல நிறைய சம்பாதிக்கிற தகப்பனாக இருக்கிற குடும்பம், 3 வேளை உங்களுக்கு சோறு போடுற தாய் இருக்கக்கூடிய குடும்பம், உங்களுக்காக சப்போர்ட் பண்ணக்கூடிய சகோதரன் இருக்கக்கூடிய குடும்பம், சகோதரி இருக்கக்கூடிய குடும்பத்தில் சகோதரனுக்கும் சகோதரிக்கும் திருமணம் ஆனால் அங்கே 4 குழந்தைகள் விளையாடக்கூடிய குடும்பம் என்று சொன்னால் சிறிய திரைப்படங்கள் என்பது குழந்தை. நீங்கள்லாம் அப்பா அம்மாவா இருந்து இந்த குழந்தையை தூக்கி கொஞ்ச வேண்டிய சூழல் உங்களுக்கு இருக்கு, கடமை உங்களுக்கு இருக்கு. சேவகர் 25 நாளில் படத்தை முடித்தோம், 1 ஸ்ட்ரெச்சாக. அதுக்கு ஒரு காலகட்டத்தில் 1 வருஷம் 2 வருஷம் போகிற படங்கள் போய் இப்போ ஒரு சின்ன பட்ஜெட்டில் 1 ஸ்ட்ரெச்சாக படத்தை முடிச்சு கொடுத்துருக்காரு டைரக்டர். அதுக்கு மிகப்பெரிய பாராட்டு டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும். இப்படி ஒரு டைரக்டருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். சந்தோஷ் சார் தான் அந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் மலையாளத்தில் படங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம எப்போயாவது படங்கள் நடிச்சுட்டே இருப்போம். எந்த படம் நமக்கு ஓடும், எந்த படம் நமக்கு பிரேக் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு வெள்ளிக்கிழமை நம்ம எழுதியிருக்கோம், அது எந்த படம் கூட நமக்கு தெரியாது. பட் ஆனால் நம்ம சின்சியராக ஒரு விஷயம் அட்டன் பண்ணி பல கதைகளை நம்ம அட்டன் பண்ணி நம்ம சின்சியராக இருந்தோன்னா அது எங்கேயாவது யாருக்கிட்டே போய் சேருன்ற நம்பிக்கை எனக்குள்ளே கண்டிப்பாக இருக்குது. நான் 2012 ஒரு படம் பண்ணேன், தீக்குளிக்கும் பச்சை மரம், மதுவம்பட் சாரோட ஒரு இதில். அந்த படத்தை வந்து டைரக்டர் சந்தோஷ் சார் பார்த்துருந்தார். அதை பார்த்துட்டு தான் அவர் வந்து ஸ்கிரிப்ட் தேடி இவர்கிட்ட போனால் கரெக்டாக இருக்குமா அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கதை எழுதும்போது பெரிய ஒரு ஹீரோ வச்சு தான் மைண்டில் எழுதியிருக்காரு. ஸோ அந்த ஒரு பெரிய ஹீரோ பண்ணக்கூடிய அனைத்து விஷயங்களும் நமக்கு நம்பி ஒரு ப்ரொடக்ஷனில் சொல்லி இவரை வச்சு படம் பண்ணலான்னு அந்த ப்ரொடியூசர் ஏற்றுக்கிட்டு அந்த டைரக்டரும் வந்து நம்பி நம்மக்கிட்ட அந்த வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சந்தோஷ் சார். ராஜன் சார், தேங்க்யூ ஸோ மச். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு, என்னை நம்பினதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ அந்த வேலையை நான் கரெக்டாக செஞ்சுருக்கேன்ற மனப்பூர்வம் நான் நம்புகிறேன். அதே மாதிரி ஹீரோயின் ஷஹானா தமிழுக்கு புதுசு. ஒரு செகண்டில் அது ஏஷியானெட் சேனலில் சூர்யா டிவி ஆன மாதிரி ஆகிப்போச்சு தமிழ். ரொம்ப சந்தோஷம். ஸோ மேற்கண்ட குட் லக். எல்லா படங்களும் நீங்கள் அட்டன் பண்ணோம். சுனில் சார், சேவகர், அந்த வில்லேஜில் எல்லா இடத்துலையும் ஒரு டவுனில் ஒரு இடத்துல ஒரு சங்கத்தில் ஒருத்தன் இருப்பான், அவன் தான் ஹெட்டாக இருப்பான். ஸோ அப்படி ஒரு கதாபாத்திரம் தான் விஜயை நான் நடிச்சிருக்கேன் நான் படத்தில். அந்த இடத்துல எந்த பிரச்சனை வந்தாலும், நல்லது நடந்தாலும் கெடுதல் நடந்தாலும் இவரை மீறி தான் எதுவும் நடக்கும்ன்ற ஒரு விஷயம். ஸோ அப்படி இன்றைக்கி பல இடத்துல சென்னையிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி ஒரு குரூப் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து சில நல்ல விஷயங்கள் பண்ண விடாமல் தடுக்குவாங்க தீமை சக்திகள். ஸோ இதை மீறி ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் தான் அந்த ஆக்ஷன் படம் தான் அந்த படம். இதில் வந்து போஸ் வெங்கட் அண்ணன், நரேன் சார் எல்லாமே நடிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா
ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிக்கிறதுல அவங்க வந்து எல்லா வெற்றி படங்களும் போஸ் வெங்கட் நரேன் சார் இருந்திருக்காங்க அந்த படத்தில். ஸோ லாஸ்ட்டு ஒரு கேஸ்டிங் போயிட்டு இருக்கும்போது நான் ஒரு ஃபோன் அடிச்சிருந்தேன். என்னோட தம்பியை நினச்சி நான் கூப்பிட்ட விஷயத்துக்கு அந்த கேஸ்டிங்கில் வந்து கண்டிப்பாக பண்ணி கொடுத்ததுக்கு போஸ் வெங்கட் அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நரேன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த இடத்துல நான் பயன்படுத்திக்கிறேன். அது இல்லாமல் வந்து 2 விஷயத்தில் வந்து ஒரு ட்ரோல் கண்டென்ட்டை இழுத்து விட்டாங்க. நாளைக்கு அதுதான் விஷயமாக வரும்னு நினைக்கிறேன். சரி, அப்படிலாம் யாரும் எல்லாருக்கும் நிகராக யாரும் நிச்சயம் முடியாது. என்றைக்கும் ஒரே சூப்பர் ஸ்டார், ஒரே இளைய தளபதி, எல்லாம் ஒரே விஷயந்தான். நம்ம ஏதோ ஒரு இடத்துக்கு வரணும்னு சொல்லி நல்ல கதைக்கு நம்ம போராடுறோம். நிச்சயமாக அந்த இடம் நமக்கு கிடைக்கும்போது நம்ம பிஸ்னஸ் ரீதியாக ஒரு ஹீரோவை மாறுவோம். அந்த பிஸ்னஸ் ரீதியாக ஒரு ஹீரோவை மாறும்போது போட்ட காசு ப்ரொடியூசருக்கு வரும். நமக்கு ஒரு பிஸ்னஸ் கிரியேட் ஆகும். ஓடிடிலையும் ப்ரொடியூசருக்கும்